जय गुरु ओम श्री राम सूरत कुमार गुरु मगराजा राम सूरत कुमार। जय गुरु ओम श्री राम सूरत कुमार गुरु मगराजा राम सूरत कुमार। जय गुरु ओम श्री राम सूरत कुमार गुरु मगराजा राम सूरत कुमार। जय गुरु ओम श्री राम सूरत कुमार गुरु मगराजा राम सूरत कुमार। जय गुरु ओम श्री राम सूरत कुमार गुरु मगराजा राम सूरत कुमार। जय गुरु ओम श्री राम सूरत कुमार गुरु मगराजा राम सूरत कुमार। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। जय गुरु रायाम விழுப்புரம் மாவட்டம் முன்னாடி திருக்கோயிலூர் தாலுக்கா, இப்போ கண்டாச்சிபுரம் தாலுக்கா. ஞானானந்த தபோவனம், ஞானானந்த தபோவனத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் குடமுருட்டின்னு பேர். குடமுருட்டியில் முனுசாமி கவுண்டர், ராஜாம்பாள் இவர்களுடைய புதல்வர்கள் மொத்தம் 8 பேர். கோவிந்தன், வெங்கடேசன், கணபதி, சீனிவாசன், கேசவன், ராகவன், ஜெகநாதன். 2 பேருக்கு சின்னவர்கள், 5 பேருக்கு பெரியவர்கள். உண்ணாமலையின் பேர். என் பேர் கேஎம் ஜெகநாதன். நான் தான் இப்போ பேசுகிறேன். முதல்ல சாமி எங்ககிட்ட எப்படி அறிமுகமானாங்கிறத முதல்ல சொல்கிறேன். எங்கள் அண்ணன் சீனிவாசன் ஒரு பெட்டிக்கடை தபோவனத்தில் வச்சுருந்தார். அப்போது பெட்டி கடைக்கு சிகரெட் வேணும்னு சாமி 56லேருந்து தபோவனத்துக்கு வருவார்கள். ஆனால் எங்களுக்கு 59க்கு அப்புறம்தான் இந்த டீ கடை வச்சதுக்கு போது அந்த கடையில் வந்து சிகரெட் வேணும்னு 10 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு சிகரெட் பாக்கெட்டும் ஒரு வத்திப்பிட்டும் கேட்பார். அப்போ சிகரெட் பாக்கெட்டு இருக்குதுலே விலை அதிகமானது பர்கலி சிகரெட். அது வந்து 20 காசு. 10 சிகரெட் இருக்கும், 20 காசு தான் அதோடைய விலை. தீப்பெட்டி 3 பைசா. 10 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு சிகரெட்டும் ஒரு பட்டியும் ஒரு வத்திப்பட்டியும் கொடுத்த உடனே வாங்கிட்டு பேசாமல் போயிடுவார். மீதி சில்லறையே வாங்க மாட்டார். இப்படி நிறைய நாள் நடந்திருக்கு எங்களுக்கு. ஏடா இவர் சாமி காசு கொடுத்துட்டு திரும்பி வாங்காத பாருன்னா அவர் பாஷையில் நமக்கு தெரியாது. நமக்கு தமிழ் தெரியும், அவருக்கு ஹிந்தி தெரியும். அதனால் கொடுத்துட்டு போயிடுவார், அவ்வளோதான். திரும்பி வந்து அவரும் கேட்க மாட்டார், நாங்களும் கொடுக்க மாட்டோம். இப்படியே நிறைய நாள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், எந்த வருஷம் இதெல்லாம் ஞாபகம் இல்லை, மிஞ்சினா 61 62 இருக்கலாம். அப்போது ஒரு நாள் சாமிக்கு பால் குடிக்கணும்னு ஞாபகம் வந்தது. அப்போது தபோவனத்தில் சுற்றின்னு இருப்பார். அப்போல்லாம் நாங்கள் அறிமுகம் தாசி கிடையாது. அப்போது பால் வேணும்னு ஒரு கடைக்கு வந்த உடனே ஒரு ஹோட்டல் இருந்தது, மணி ஐயர் ஹோட்டல்னு. அந்த ஹோட்டலில் போய் பால் வேணும்னு கேட்ட உடனே ஒரு சின்ன கிளாஸு, சின்ன டம்ளரில் டபராவில் பால் கொடுத்தாங்க. அப்போது அவங்களுக்கு 15 காசு அந்த கடையில் விலை. பாலோ டீயோ காஃபியோ 15 காசு.
அப்போ பால் வேணும்னு போனவருக்கு கொஞ்சமாக பால் கிடைக்கவே வெறும் தண்ணியாக வேறு இருக்கவே குடிச்சு பார்த்துட்டு வெளியே வந்தார். அப்போல்லாம் இங்கே தபோவனத்துக்கு கரண்ட்லாம் வராத காலம், மின்சாரமே இல்லாத காலம். அப்போது ரோட்டில் வந்தவுடனே யாரோ ஒரு ஆள் ரோட்டில் போகிறவரை இங்கே வேறு ஏதாவது கடை இருக்கா, எனக்கு பால் வேணும்னு கேட்குறாரு. அப்போ ரோட்டில் போனவர் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போங்க, ஒரு டீ கடை இருக்குது, பால் ரொம்ப நல்லா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். சாமி 10 அப்படி வந்தவுடனே அரிக்கன் லைட்டு, அதாவது 2 மாதம் லைட்லாம் கிடையாது, அரிக்கன் லைட்டு ராந்தல்னு சொல்லுவாங்க. அந்த ராந்தல் எரியுது, சின்னோண்டு கொட்டா, இந்த கொட்டாயில் பாய்லர் வச்சு தண்ணி கொச்சிட்டு இருக்கோம், கறி அடுப்பில் பால் கொதிச்சின்னு இருக்கோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ராத்திரி 10 மணி வரையிலும் கொதிக்கும் அந்த பால். அப்படியே தான் எங்கள் அண்ணன் டீ போடுவார், நல்லா திக்காக இருக்கும் பால். சாமி வந்து குனிஞ்சி பார்த்துட்டு பால் கிடைக்குமான்னு கேட்குறாரு. சாமி பார்த்த உடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து உட்கார சொல்கிறாரு. உள்ளே உட்காரதுக்கு பக்கத்தில் மரப்பலகை அடித்து வச்சுருக்கோம், பெஞ்சு மாதிரி. அதில் உட்கார போனதும் சாமி அங்கே வேண்டாம், உள்ளே பெஞ்சு இருக்குது, உள்ளே பின்னாடி உட்காந்துக்க சொல்கிறார் சாமி. சாமி உட்கார சொன்னேன், சாமி அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துனோடனே பால் அப்போ வந்து கிளாஸ், பெரிய கிளாஸ், கண்ணாடி கிளாஸ் தான், அது எப்படி போனாலும் 250 கொள்ளும். அந்த காபி, அந்த வெறும் பாலை சர்க்கரையை போட்டு குழகுன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரல காஞ்ச பால் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பாலை கொண்டு சாமிகிட்ட கொடுத்த உடனே வாங்கி சாமி பாலை குடிச்சிட்டு அவர் நினைக்கிறாரு, அங்கே போய் பால் கேட்டால் வெறும் தனியாக கொடுக்குறாங்க, இங்கே வந்து பால் கேட்டால் வெறும் புழகோன்னு இருக்குது பால், இது நிறைய விலை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அண்ணனையே பார்த்துக்கிட்டே இருக்கார். எங்கள் அண்ணன் வந்து பார்த்துக்கின்னு அவரும் பார்க்குறாரு, இவரும் பார்க்குறாரு. அப்போது சாமி கேட்குறாங்க, இங்கே கொஞ்சம் சிகரெட் பிடிக்கலாமான்னு. சிகரெட் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாரு எங்கள் அண்ணன். சிகரெட்லாம் முடிச்சுட்டு இந்த பாலுக்கு எவ்வளோ காசுன்னு கேட்குறாரு. எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரு, பாலுக்கு காசு வேண்டாம் அப்படின்னுறாரு. அப்போ சாமி நினைக்கிறாங்க, அங்கே வெறும் தண்ணி பாலை கொடுத்துட்டு 15 காசு வாங்கினாங்க, இங்கே இவ்வளோ நல்ல பாலை கொடுத்துட்டு காசே வேணான்றாங்க. அப்புறமா எங்கள் அண்ணனை பேர் கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் அண்ணனுக்கு ஹேண்டிகிராஃப்ட், கால் நொண்டி, நான் இந்த மாதிரி டீ கடை வச்சுட்டுருக்கேன், எங்கள் வீடெல்லாம் பின்னாடி இருக்குது, எங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா செத்து போயிட்டார், எல்லா கதையும் சொல்கிறாரு. அப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாமான்னு கேட்குறாங்க சாமி. தாராளமாக உட்காந்துங்க சாமி நின்றுறாரு. அங்கே யாரையும் வரவங்க, டீ கடையில் வரவங்கள யாரும் அங்கே உட்கார விடாமல் சாமி வரலாம் அந்த பெஞ்சில் உள்பக்கம் பின்னாடி மின்பக்கம் இருக்கிற கட்டையில் அடித்து வச்சுக்கிற பெஞ்சில் எல்லோரும் உட்காந்து டீ குடிப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு அறிமுகமாகுது. முதல் எங்கள் சீனிவாசன் தான் எங்கள் அண்ணன், அதாவது 4வது அண்ணன். அவர் மூலிமா தான் எங்களுக்கு சாமி முதல் அறிமுகம். அவர் தான் முதல் பாலை கொடுத்து எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தவர். அவர் சரின்ட்டு அப்புறம் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அடிக்கடி அது தொடர்பு, டீ குடிக்க, மறுபடியும் பால் குடிக்க, இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போது நாங்கள் ஒவ்வொரு ஆளாக வருவோம். எங்கள் அம்மா வர்றபோது இவங்க யாருன்னு கேட்பாரு, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பேர் என்னான்னு கேட்பாங்க, ராஜாம்பான்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா செத்து போனதுனால நான் அடிக்கடி வருவேன் டீ கடை பக்கம். இவர் யாருன்னு கேட்டால் இவர் தான் என் கடைசி தம்பி ஜெகநாதன்வார். அப்போது சாமிக்கு வந்து தமிழே தெரியாது, யார் என்னன்னு கேட்குறதுக்கு தவறி தான் கேட்பார். அப்போது சாமிக்கிட்ட அறிமுகம் பண்ணி வைப்பார். அது மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே சாமிக்கிட்ட அறிமுகமானோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சாயங்கால நேரத்தில் நான் டீ கடைக்கு போனேன்னா டீ கொடுப்பாரு எங்கள் அண்ணன், டீ குடிச்சிட்டு அங்கே இருப்பேன். அப்புறம் ஜெகநாதா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சாமி உட்காந்து வச்சுக்குவார். சாமி கூட பேசின்னு இருப்போம். என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன வீட்டில் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, எல்லாமே ரொம்ப விசாரிப்பாங்க. தாயினும் சால பரிந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் பொய் சொல்லாமல் சின்ன வயசாக இருக்கிறதுனால சொல்லுவோம். அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 63 64, எனக்கு நான் பிறந்தது 48. அப்போ என்ன 17 16 வயசு தான் இருக்கும். அதனால் ஒளி மறைவு இல்லாத 2 பேரும் உரையாடிப்போம். அப்புறம் இந்த பிச்சைக்காரர் ஆற்று பக்கம் போகிறாரு, இந்த பிச்சைக்காரர் கூட கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்பார். எனக்கு எதுவும் வேறு வேலை கிடையாது, சரி போகலாம் அப்படின்னு கூட போவோம். கூட போனோம்னா ஆறில் போய் எங்கேயாவது உட்காந்துப்பார், சிகரெட் பிடிப்பார், பேப்பர் பார்ப்பார். அப்புறம் பொழுது போச்சுன்னா எங்கிட்டயே மறுபடியும் கதையெல்லாம் கேட்பார். அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, அண்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பார். அப்பா தான் செத்து போயிட்டார், அம்மா இருக்காங்க, அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க, எது சமையல் பண்ணுவாங்க, அண்ணன் தம்பிக்கு நாங்கள் இந்த மாதிரி விவசாய வேலை பார்க்குறோம், இதை தான் சொல்லுவோம். அப்புறம் அங்கேயே அவருடைய கதையெல்லாம் சொல்லுவார். இந்த பிச்சைக்காரே ஒரு நாள் ஆத்தங்கரையில் கங்கை கரையில் ஒரு ஃப்ரெண்டோடு போய் கங்கை கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சாயங்கால நேரத்தில். அப்போது கூட வந்தவர் பொழுது போச்சு வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. அதை சாமியே சொன்னது என்கிட்ட.
போ போ போகலான்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார் சாமி, நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்ட்டு உட்காந்துக்கிறார் சாமி. அவர் போய் 1/2 மணி 1 மணி கழித்து இவர் திரும்பி வீட்டுக்கு போகலான்னு போகிறபோது திரும்பி போயிட்டே இருக்கும்போது ஒரு 10-20 தவடி நடந்த உடனே முன்னாடி வீட்டுக்கு போயிட்டார அந்த குரலில் இவரை கூப்பிடுறது பின்னாடி இருந்து. திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இல்லை. அதை காதில் வாங்கிட்டு என்னடா இது, முன்னாடி போனவருடைய குரல் எப்படி பின்னாடி கேட்க முடியும், திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இல்லை. அதை தானே யோகம் பண்ணிக்கிறார். நம் உள்ளுக்குள்ளே இருந்து குரல் கொடுக்குறார் பகவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறார். அதை நானும் சாமியும் பெண்ணை ஆத்தங்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாமி மூலியமாக கேட்ட என்னுடைய பாக்கியம் அது. அப்புறம் திரும்பி தபோவனத்துக்கு வந்துடுவார். தபோவனத்துக்கு வந்துட்டு தபோவனத்தில் அப்போ யாருமே சாமியார் நினைக்க மாட்டாங்க. யாரோ பிச்சைக்காரன் அழுத்து துணி இருக்காரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. யாருமே சரியாக கவனிக்க மாட்டாங்க. ஞானானந்தருக்கு வரலாம் தெரியும் இவர் பெரிய ஞானின்னு. ஞானானந்தரை பார்த்தா இவர் உடனே ஓடி போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். அந்த அளவுக்கு பணிவாக கும்பிட்டுன்னு கை கவிட்டுன்னு இருப்பார். சாமி வந்து ஹிந்தியில் பேசுவார், அவரும் ஹிந்தியில் பேசுவார். அப்படி தான் எங்களுக்கு அறிமுகமானார். அப்போது ராத்திரியில் படுத்துக்கிற போது தபோவனத்தில் இப்போ இருக்கிற அதிஷ்டானத்துக்கு பக்கத்தில் தான் வைக்கப்போர் இருக்கும். அந்த வைக்கப்போருக்கு பக்கத்தில் அந்த வைக்கல்லையே படுத்துக்குவார் சாமி. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தலையெல்லாம் பறக்கும் வைக்க. அப்படி தான் ஏஞ்சி வருவார். அதெல்லாம் எடுக்க கூட மாட்டார். அவருடைய தன்னிலையும் மறந்து இருக்கிறதுனால அதெல்லாம் எடுக்க மாட்டார். அப்புறம் அப்படியே டீ கடைக்கு வருவார். டீ குடிச்சிட்டு எங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்படி தான் எங்களுடைய அதாவது தொடர்பு ஆரம்பம். அப்படி தான் நிறைய நாள் நடந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திருவண்ணாமலையிலேருந்து பொன்பரமகுரு ஐஜி அவர் வந்து தபோவனத்துக்கு சாமியை கூட்டின்னு வரார். அப்போ கூட்டின்னு வந்துட்டு சாமியை இப்போ ஞானானந்தர் இருக்கிற போது அறிமுகம் பண்ணி ஞானானந்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற காலத்தில் 1974 ஜனவரி 7ஆம் தேதி ஞானானந்த சாமி சமாதி ஆகிடுறாங்க. சமாதி ஆன உடனே இங்கே இருக்கிற ட்ரஸ்டிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது பொன் பரமகுரு டிஐஜியாக இருந்தார். அப்போது வந்து அவரும் ட்ரஸ்டியாக இருந்தார் தபோவனத்தில். அப்போ ட்ரஸ்டியாக இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு கரிவலம் வந்த நல்லூரில் பொன்னையா அம்பலம்னு பேர். அவருக்கு ஆராதனை நடந்துட்டுருக்கு. சாமி சமாதியான போது அவங்க ஆராதனையில் அவர் அங்கே இருக்கார், தன்னுடைய அப்பாவுடைய ஆராதனையில். அதனால் அவர் வரல. சாமிக்கிட்ட போய் எங்கள் அண்ணன் போய் சாமிக்கிட்ட போய் இதுமாரி ஞானானந்தர் இதுமாதிரி ஆகிட்டார், போய் என்னன்னு கேட்டுனோடா சாமிக்கிட்ட எங்கள் அண்ணன் அனுப்பிச்சி விட்டார். நான் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போனேன். திருவண்ணாமலைக்கு போனவுடனே வாஜகநாதா அப்போ சாமி எங்கே இருக்காருன்னு தெரியாது, ஒரு இடமெல்லாம் கிடையாது, தேடி கண்டுபிடிக்கணும். நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அலைஞ்சிருப்பேன் திருவண்ணாமலையில் போய். அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தார். அங்கேருந்து கூட்டிக்கினே வந்து ஒத்த கை காட்டின்னு இருக்குது. அதாவது 3 கை காட்டி இருக்கும் ரயிலில். ஒத்த கை காட்டி தள்ளி இருக்கும். அதுக்கு நேரில் தான் திருவண்ணாமலை கோபுரம், பெரிய கோபுரம் தெரியும். அதுக்கிட்ட வந்து தான் திருவண்ணாமலை கோபுரத்துக்கு நேரில் கோயிலுக்கு வருவார். அதுக்கு பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே போய் உட்கார வச்சு என்ன ஜெகநாதா வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு என்னை தனியாக வச்சு கேட்குறாங்க. இதுமாரி ஞானானந்தர் இதுமாதிரி ஆகிட்டார், எல்லோரும் திரும்பி வந்துடுவார், யோகத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 7ஆம் தேதி அவர் சமாதி ஆகிட்டார். 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ நான் போயிருக்கேன். அப்போ சொல்கிறாரு சாமி, அவர் சமாதி ஆகிட்டார், இவங்க இது மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அவங்க இஷ்டம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. முதல்ல சாமி சமாதி ஆகிட்டார்னு சொன்னது, ஞானானந்தர் சமாதி ஆகிட்டார்னு சொன்னது யோகிராம் சுரத்குமார் தான். மீதி பேர் எல்லாருமே அவர் யோகத்தில் தான் இருக்கார், திரும்பி வருவார்னு வச்சுருந்தாங்க. 7லேருந்து 10ஆம் தேதி சாயங்காலம் அவருடைய உடம்புலலாம் கொப்பளம் வர ஆரம்பிச்சுடுது ஞானானந்தருக்கு. 10ஆம் தேதி பொன் பரமகுரு வந்துட்டார். அவர் முன்னிலையில் ஞானானந்த தபோவனத்தில் சமாதி உள்ளே வைக்கிறாங்க. இந்த சமாதிக்கு அருகோணத்தில் கிணறு மாதிரி வெட்டி அதில் மணல் கொட்டி வச்சுருந்தார் ஞானானந்தர். சமாதி ஆன உடனே இது சமாதி இது உள்ளே வைக்கிறதுக்கு அந்த மணல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு சாமியை உட்கார வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி உள்ளே உட்கார வச்சு பூரா விபூதி, பணம் போடுறவங்க பணம், தங்கம் போடுறவங்க தங்கம், அதோட 10 அடி ஆழம் இருக்கும். 10 அடி ஆழத்துக்கு விபூதி கொட்டி அதை அப்படியே மேலே கருங்கல்லால் வச்சு மூடிட்டாங்க. 1974 ஜனவரி 10ஆம் தேதி சாயங்காலம் சமாதி வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அதிஷ்டானமாக்கி
அப்படியே பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து அதை ஞானானந்தருக்கு பெரிய கோயிலாக கட்டிட்டாங்க. கருங்கல்லாலேயே பூரா கோயில் கோபுரம் மாதிரி. அது அப்போ வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விட்டு அந்த ஞானானந்தருக்கு கருப்பு கலரில் பாலிஷ் பண்ணி கோபுரம் மாதிரி, அதுக்கப்புறம் சுற்றி நம்ம ஒரு காம்பவுண்ட் போட்டு அதுக்கு ஒரு 3 லட்சம் 10 லட்சம் ரூபா அப்போ செலவு பண்ணி அந்த கோயில் வரலாம் கட்டினாங்க. அது இப்போவும் பெரிய அழகாக இருக்குது. இந்த காலத்தில் நம்ம கண் முன்னாடியே கருப்பு கலரில் கருங்கல்ல பாலிஷ் பண்ணி கோபுரம் கட்டினது நம் கண் முன்னாடியே நம்ம வாழ்க்கை காலத்திலேயே அதை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சிது. இப்போது அதுக்கு முன்னாடி பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்க. மண்டபத்தில் ஒரே நேரத்தில் 1000 பேர் உட்காந்து பார்க்கலாம் ஆராதனையை. வருஷம் சுவாமிக்கு பௌர்ணமிக்கு மார்கழி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆராதனை நாள் வரும். அதுக்கு 10-15 நாள் விழா கொண்டாடுவாங்க. இப்போவும் விழாக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஞானானந்தருக்கு 52வது ஆராதனை இப்போ தான் முடிஞ்சுது.